வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். இன்டெலிஜென்ஸ் பியூரோ, அதாவது இந்திய உளவுத்துறையில் இருக்கக்கூடிய எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் டோட்டலாக 362 வேகன்சிஸ் இருக்குது. ஓகே, இந்தியா ஃபுல்லாக 362 வேகன்சிஸ் இருந்தாலும் இதில் தனித்தனியாக ஸ்டேட் வைஸ் வேகன்சியும் உண்டு. ஓகே, தமிழ்நாட்டுக்கு 10 வேகன்சி, கேரளாவுக்கு 13 வேகன்சி இருக்குது. ஸோ இந்த வேகன்சிக்கு அந்தந்த ஸ்டேட்காரங்களை மட்டும்தான் செலெக்ஷன் பண்ணுவாங்க. ஓகே, இதுக்கு வந்து 10th முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். மேல் ஃபீமேல் பிடபிள்யூ கேண்டிடேட் எல்லாருமே எலிஜிபிள் தான். ஸோ ஸ்டேட் வைஸ் வேகன்சி ஸ்டேட் வைஸ் கட் ஆஃப் தான் இருக்கும். தமிழ்நாட்டுக்குன்னு தனியாக கட் ஆஃப் இருக்கும். தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும்தான் காம்படிஷன் இருக்கும். ஓகே, ஸோ அந்த 10 வேகன்சியுமே தமிழ்நாட்டுக்காரங்க தான் இதில் வந்து செலெக்ஷன் ஆக போகிறீங்க. அப்படின்னால இதில் தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும்தான் உங்களுக்கு காம்படிஷன் இருக்க போகுது. ஓகே, மற்ற ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணுறப்போ தமிழ்நாட்டில் உங்களுக்கு காம்படிஷன் கம்மியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதோட சிலபஸும் எஸ்எஸ்சி எக்ஸாமோட சிலபஸும் சேம் தான். ஸோ அப்படின்னால இதில் எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி எஸ்எஸ்சி எக்ஸாம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இல்லைனா இப்போ ரீசெண்டாக வந்திருந்த ஐபி, அதாவது இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கோ, இல்லைனா அதில் இருக்கக்கூடிய டிரைவர் போஸ்ட்டுக்கோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க, ஏசிஐஓ போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க, அதில் சரியாக பண்ணலை அப்படின்னா அதே சிலபஸ் தான் இதில் இருக்க போகுது. அப்படின்னால உங்களுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. ஓகே, அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட்டோ மெடிக்கல் டெஸ்ட்டோ எதுவுமே கிடையாது. இந்த வீடியோவில் இந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றின A to Z இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, சிலபஸ் என்ன, அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான 60 டே ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஸோ இந்த எக்ஸாமுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளுடைய சந்துரு மேத்ஸ் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சந்துரு மேத்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதில் ஃப்ரீ கோர்சஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா PYQன்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும். அது உள்ள ஒவ்வொரு எக்ஸாமுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ அதில் இன்டெலிஜென்ஸ் பியூரோ அப்படிங்கக்கூடிய அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும், அதாவது SI அண்ட் MTS இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஃப்ரீ தான். அடுத்ததாக இதில் டோட்டலாக 362 வேகன்சி, தமிழ்நாட்டில் 10 வேகன்சி அப்படின்னாலும் தமிழ்நாட்டில் எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஆருக்கு 4 வேகன்சி, ஓபிசிக்கு 1 வேகன்சி, எஸ்சிக்கு 5 வேகன்சி. ஓகே, எஸ்டி இடபிள்யூஎஸ்க்கு வந்து வேகன்சி இல்லை. அப்போ அவங்க வந்து அப்ளை பண்ண முடியாதான்னு கேட்டால் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். யூஆரில் இருக்கக்கூடிய இந்த 4 வேகன்சிக்கு அவங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஆனால் யூஆருக்கு என்ன ஏஜ் லிமிட் இருக்கணுமோ அந்த ஏஜ் இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ண முடியும். இப்போ எஸ்டிக்கான அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து அவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ திருவனந்தபுரம், அதாவது கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா யூஆரில் 9 வேகன்சி, ஓபிசியில் 4 வேகன்சி, SC ST இடபிள்யூஎஸ்க்கு வந்து வேகன்சி கிடையாது. ஓகே, ஸோ இவங்களுக்குமே அதே தான். SC ST இடபிள்யூஎஸ்ல இருக்கிறவங்க வந்து யூஆரில் இருக்கக்கூடிய இந்த 9 வேகன்சி வந்து அப்ளை பண்ணலாம். பட் அதுக்கான ஏஜ் லிமிட் வந்து அவங்களுக்கு இருக்கணும். ஓகே, ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் வந்து நவம்பர் 22 ஓப்பன் ஆக போகுது. டிசம்பர் 14 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம் டேட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. கண்டிப்பாக 2 மாதத்துக்குள்ளே வந்து எக்ஸாம் இருக்கும். ஓகே, ஜனவரியில் இதுக்கு வந்து ஜனவரி எண்டில் வந்து எக்ஸாம் இருக்கும். ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு 10th முடித்தவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அடுத்ததாக முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதில் ஸ்டேட் வைஸ் வேகன்சி இருக்குது அப்படிங்கிறனால நீங்கள் அந்த ஸ்டேட்டஸ் சேர்ந்தவர் தான் அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா டொமிசில் சர்டிஃபிகேட் தான். அதாவது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருக்கணும். அது இருந்தால் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 14/12/2025 இந்த டேட் அப்போ நீங்கள் யூஆர் இடபிள்யூஎஸ் அப்படின்னா 18லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கணும். ஓபிசினா 18லேருந்து 28 வயசுக்குள்ளே இருக்கணும். SC STனா 18லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும். பட் எஸ்டி கேண்டிடேட் வந்து அவங்களுக்கு வேகன்சி இல்லை அப்படின்னால அவங்க 18லேருந்து 25 வயசுக்குள்ளே இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும். ஓகே, இதில் பிடபிள்யூ கேண்டிடேட் எலிஜிபிள் தான். பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு இதில் ஒவ்வொரு கேட்டகரியிலையுமே வந்து 10 வயசு வந்து அதிகமாக இருக்கலாம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் SC கேண்டிடேட் பிடபிள்யூ கேண்டிடேட்டாகவும் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 18லேருந்து 40 வயசு வரைக்கும் இருக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கான சேலரி வந்து ரொம்பவே நல்ல சேலரி. ஓகே, இதுக்கான பேசிக் பே கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் இதில் வந்து ஸ்பெஷல் செக்யூரிட்டி அலவன்ஸ்னு சொல்லி 20% எக்ஸ்ட்ராவாக கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இதில் 13 மாதம் சேலரியும் இருக்கும். ஓகே, ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து 45,000க்கு மேலே சேலரி இருக்கும். ஓகே, தமிழ்நாட்டிலே தான் வந்து போஸ்டிங்கும் போடுவாங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் கொஞ்சம் அதிகம் தான். இதில் நீங்கள் யூஆர் ஓபிசி இடபிள்யூஎஸ் கேட்டகரி அப்படின்னா நீங்கள் 650 ரூபா பே பண்ணணும். SC ST ஃபீமேல் கேண்டிடேட்னா 550 ரூபா வந்து பே பண்ணணும். ஓகே, ஸோ இது வந்து மேல் கேண்டிடேட்டுக்கு. ஓகே, யூஆர் ஓபிசி இடபிள்யூஎஸ் வரக்கூடிய மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து 650 ரூபாயும், SC ST ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து 550 ரூபாயும் பே பண்ணணும். ஓகே, ஸோ இதில் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து 2 மாதத்தில் வந்து CBT 1 எக்ஸாம் இருக்கும், Tier 1 வந்து இருக்கும். ஓகே, அது முடிஞ்சு 2 to 3 மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா Tier 2 டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் இருக்கும். ஸோ இதில் Tier 1ல் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை வச்சு அவங்களோட ஃபைனல் செலெக்ஷன் இருக்க போகுது. Tier 2 வந்து டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் தான்.
பட் அதில் குவாலிஃபை ஆனால் போதுமானது. 50 மார்க்குக்கு 20 மார்க் எடுத்தால் நீங்கள் பாஸ் ஆனாலே போதுமானது. ஓகே, இப்போ டயர் 1 எப்படி இருக்கும் அப்படின்னா எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய அதே சிலபஸ் தான், பட் பேட்டர்ன் கொஞ்சம் வேரி ஆகும், அவ்வளோதான். ஓகே, மற்றபடி நீங்கள் எஸ்எஸ்சிக்கு படிச்சிருந்தீங்கன்னா அந்த ப்ரிப்பரேஷனே போதுமானது. ஸோ டோட்டலாக 100 கொஷின் கேட்பாங்க. ஒரு கொஷினை கரெக்டாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா 1 மார்க்கு, தப்பாக அட்டன் பண்ணிங்கன்னா 0.25 மார்க் வந்து மைனஸ் ஆகும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க்குக்கு வந்து எக்ஸாம். ஓகே, 1 ஹவர் டைம் கொடுப்பாங்க. இதில் ஜிகேல 40 மார்க் இருக்கும், 40 கொஷின் இருக்கும், 40 மார்க் இருக்கும். ஓகே, அடுத்து வந்து ஆப்டிடியூடில் வந்து 20, ரீசனிங்கில் 20, இங்கிலீஷில் 20 கொஷின் கேட்பாங்க. ஓகே, சேம் எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய அதே சிலபஸ் தான், நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எதுவும் படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே, அடுத்து டயர் 2 வந்து 50 மார்க்குக்கு இருக்கும். 50 மார்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப் தான். இதில் வந்து உங்களுக்கு பேசேஜ் எழுதுறதோ இல்லைனா எஸ்ஐ ரைட்டிங்கோ இருக்கும். ஓகே, ஸோ இதில் 50 மார்க்குக்கு இருக்கும், 1 ஹவர் டைம் கொடுப்பாங்க. 50க்கு 20 மார்க் எடுத்தால் போதுமானது. ஸோ இதுவுமே நீங்கள் டயர் 1 முடிச்சதுக்கப்புறம் இதுக்காக கொஞ்சம் ஓரளவு ப்ரிப்பேர் பண்ணால் போதுமானது. இது நீங்கள் இங்கிலீஷில் தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஈஸியாக தான் இருக்கும். அதுவும் 50க்கு 20 மார்க் எடுத்தாலே போதும். இதுக்கு மேலே நீங்கள் மார்க் எடுக்கணும்னு அவசியமும் இல்லை. ஓகே, பாஸ் ஆனாலே போதுமானது. இந்த மார்க்கை வச்சு உங்களோட ஃபைனல் செலெக்ஷன் இருக்க போகிறது கிடையாது. இந்த 100 மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களோட ஃபைனல் செலெக்ஷன் இருக்க போகுது. ஓகே, இப்போ இதுக்கான கிளாஸஸ், இந்த டயர் 1க்கான கிளாஸஸ் வந்து நம்மளுடைய ஆல் இன் ஒன் கோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஓகே, இந்த கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஹவு டு ஜாயின் அவர் கோர்சஸ்ன்னு சொல்லி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸில் மொத்தமாக 3000க்கும் அதிகமான வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு 3000 வீடியோ பார்க்கணும்ட்டு அவசியம் இல்லை. மொத்தமாக இதில் வந்து 35க்கும் அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் இருக்குது. அதனால தான் 3000 வீடியோஸ். இந்த ஒரு பர்டிகுலர் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600-700 வீடியோஸ் இருக்கும். நீங்கள் அதை மட்டும் பார்த்தா போதுமானது. ஓகே, 1000க்கும் அதிகமான ப்ராக்டிஸ் டெஸ்ட் இருக்குது, டாபிக் வைஸ் டெஸ்ட் இருக்குது. 1500க்கும் மேலே இதில் செலெக்ஷன் ஆகிருக்காங்க இந்த கோர்ஸில் படித்தவங்க. இது ஈவன் ஐபிலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து செலெக்ஷன் ஆகி போயிருக்காங்க. ஓகே, எஸ்எஸ்சி, ரயில்வே, அதுக்கப்புறம் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ், இந்த மாதிரி நிறைய எக்ஸாமில் வந்து செலெக்ஷன் ஆகிருக்காங்க. செலெக்ஷன் ஆனவங்களுக்கான ப்ரூஃப் கேட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்டுங்கிற ஆப்ஷனில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அதில் செலெக்ஷன் ஆனவங்களோட ஃபோட்டோ, அவங்க கொடுத்துருந்த ஃபீட்பேக் எல்லாமே இருக்கும். எல்லா கிளாஸஸுமே தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து கண்டென்ட் கொடுத்துருப்போம். தமிழில் தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஓகே, உள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே 2 லாங்குவேஜ்லையுமே இருக்கும். பட் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து தமிழில் இருக்கும். ஓகே, ஸோ எல்லா கிளாஸுமே உங்களுக்கு பேசிக்லேருந்து எக்ஸாமில் எந்த லெவலில் கேட்பாங்களோ அந்த லெவலுக்கு வந்து டீச் பண்ணியிருப்போம். கோர்ஸுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1499. 1 டைம் பே பண்ணிங்க அப்படின்னா 3 வருஷம் வேலிடிட்டி உண்டு. ஓகே, ஸோ இதில் வந்து 35க்கும் அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் இருக்குது அப்படின்னால அடுத்தடுத்து வரக்கூடிய எஸ்எஸ்சி, ரயில்வே, இந்த மாதிரி இன்டெலிஜென்ஸ் பியூரோ, மற்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த ஒரே கோர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். திரும்ப திரும்ப வேறு கோர்ஸில் ஜாயின் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. ஓகே, ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். கோர்ஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எந்த ஃபோல்டரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு டிஃபென்ஸ் அண்ட் போலீஸ் எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் இன்டெலிஜென்ஸ் பியூரோ அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் ஐபி, எஸ்ஏ அண்ட் எம்டிஎஸ் அப்படிங்கக்கூடிய இந்த ஃபோல்டரை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது உள்ளே இதுக்கான 60 டே டைம் டேபிளும் கொடுத்துருப்பேன். அடுத்து மேத்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், ஜிகேக்கான வீடியோஸும் கொடுத்துருப்பேன். ஓகே, எக்ஸாம் சிட்டி எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர், இந்த சிட்டிலெலாம் இருக்கும். ஓகே, இதில் நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ ஒரு 5 சிட்டி சூஸ் பண்ணணும். அதில் மேக்ஸிமம் நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த சிட்டி சூஸ் பண்ணுறீங்களோ அங்கேயே வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். ஓகே, அங்கே தான் வந்து உங்களுக்கு எக்ஸாம் சிட்டி வந்து போடுவாங்க. ஓகே, எக்ஸாம் லாங்குவேஜ் வந்து இதில் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும், தமிழில் இருக்காது. ஓகே, ஸோ போஸ்டிங் வந்து தமிழ்நாட்டில் தான் போடுவாங்க. ஓகே, இதில் தமிழ்நாட்டுக்குன்னு தனியாக வேக்கன்சி இருக்குது அப்படின்னால தமிழ்நாட்டில் தான் வந்து போஸ்டிங் போடுவாங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் சிலபஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மேத்ஸை பொறுத்த வரைக்கும் அரித்மெட்டிக் மட்டும்தான், அட்வான்ஸ் மேத்ஸ் கிடையாது. அதாவது அல்ஜிப்ரா, ஜாமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரிலாம் கிடையாது. மற்றபடி பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், மென்சுரேஷன், டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், ரேஷியோ, ஆவரேஜ், டைம் அண்ட் ஒர்க்கு, இந்த மாதிரி டாப்பிக்கில் இருந்து தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. ஓகே, ஓரளவு மாடரேட்டாக இருக்கும். அடுத்த ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய அதே சிலபஸ் தான். ஸோ எக்ஸ்ட்ராவாக வந்து இந்த இன்இக்வாலிட்டி, நம்பர் அண்ட் சிம்பிள் சீரீஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுவுமே நம்ம கோர்ஸில் நம்ம டீச் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதுமானது. ஓகே, அடுத்ததாக வந்து ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், சயின்ஸு, அடுத்ததாக வந்து ஸ்ட்ராட்டஜிக்கு, கரண்ட் அஃபேர்ஸ், இது எல்லாத்துலேருந்து கொஷின்ஸ் வரும். பர்டிகுலராக ஸ்ட்ராட்டஜிக்கு, கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நீங்கள் நல்லா படித்தாலே இதில் வந்து ஓரளவு நல்ல மார்க் எடுக்க முடியும். ஏன்னா இதில் வந்து அதிகமான கொஷின்ஸ் வரும். கரண்ட் அஃபேர்ஸுக்கு அதிகமான வெயிட்டேஜ் வந்து இதில் இருக்கும். ஓகே, அடுத்து இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் கிராமரும் உண்டு, ஒக்காப்பும் உண்டு, அடுத்த ரீடிங் போர்ஷனும் உண்டு. ஓகே, எரர் ஸ்பாட்டிங், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், ஃபில்லப்ஸு, பார்ட் ஆஃப் ஸ்பீச்சு, அடுத்தது வந்து சென்டென்ஸ் கரெக்ஷனும் இருக்கும். ஓகே, ஒக்காப்ஸை பொறுத்த வரைக்கும் சினானிம்ஸ், ஆன்டானிம்ஸ், இடியம்ஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் எல்லாமே இருக்கும்.
அடுத்ததான் வந்து ரீடிங் போர்ஷனை பொறுத்த வரைக்கும் பிக்யூஆர்எஸ், அதாவது ஜம்பிள்டு சென்டென்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்ததாக வந்து பேசேஜ் ரீடிங், அதாவது ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. அடுத்து பஞ்சுவேஷனுக்குமே நான் தனியாக டீச் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதை மட்டும் பார்த்தாலே போதுமானது. ஓகே, அதுவும் பர்டிகுலராக நான் இந்த எக்ஸாமுக்காக தான் டீச் பண்ணேன், ஐபி எக்ஸாமுக்காக தான் டீச் பண்ணியிருந்தேன். நீங்கள் அந்த வீடியோ மட்டும் பார்த்தாலே போதுமானது. 2 கொஷின் கண்டிப்பாக பஞ்சுவேஷன்லேருந்து கேட்பாங்க. ஓகே, ஸோ இதுக்கான சேஃப் ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேகன்சி கம்மி அப்படின்னாலும் நீங்கள் 80க்கு மேலே எய்ம் பண்ணுங்கள். ஆனால் இதில் அதை விட கம்மியாக தான் கட் ஆஃப் இருக்கும் வேகன்சி கம்மியாக இருந்தாலும். பட் நீங்கள் எய்ம் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 80க்கு மேலே, நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் 80க்கு மேலே எய்ம் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நீங்கள் ஒரு எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட் அப்படின்னா நீங்கள் 88க்கு மேலே எய்ம் பண்ணுங்கள். ஓகே, ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் எவ்வளோ மார்க் வந்து எய்ம் பண்ணுங்கள். மேத்ஸ் ரீசனிங்லாம் ஃபுல் மார்க் எய்ம் பண்ணுங்கள். இங்கிலீஷில் 18 மார்க் மேலே எடுக்கிறதுக்கு பாருங்கள். ஜிகேல வந்து 30க்கு மேலே எடுக்கிறதுக்கு பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க, நிறைய மார்க் டெஸ்ட் போட்டாலே உங்களால் வந்து நல்ல மார்க் எடுக்க முடியும். நீங்கள் ஒரு பிகினர் அப்படின்னா இங்கிலீஷில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கம்மியாக படிச்சுக்கோங்க, ஏன்னா டைம் கம்மியாக இருக்கும். அப்படின்னால இங்கிலீஷில் மட்டும் நீங்கள் 10க்கு மேலே வந்து எய்ம் பண்ணுங்கள், மற்றதெல்லாம் சேம் தான். ஸோ ஒரு 80க்கு மேலே நீங்கள் வந்து எய்ம் பண்ணுங்கள். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இப்போ இதுக்கான 60 டே ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட் இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ண வேண்டாம். நீங்கள் ஆல்ரெடி சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச அளவு மார்க் டெஸ்ட் மட்டும் போடுங்க, போதுமானது. ஓகே, அதே மாதிரி நீங்கள் எஸ்எஸ்சி ஸ்டானோ இல்லைனா எம்டிஎஸ் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா மேத்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டீங்க. மேத்ஸை மட்டும் இருக்கக்கூடிய டைமில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மார்க் டெஸ்ட் அதிகமாக போட்டு பாருங்கள். அரித்மெட்டிக் மட்டும் முடித்தா போதுமானது மேத்ஸில். ஓகே, அடுத்து நீங்கள் ஒரு பிகினர் அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த 60 நாளுக்கான ஸ்ட்ராட்டஜி. ஓகே, நீங்கள் வந்து ரீசனிங், மேத்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் இதை வந்து ஃபுல்லாக முடிச்சிடணும். ஓகே, ஒகாபுலரியில் டாப் ஒகாப்ஸ் மட்டும் பாருங்கள். ஓகே, அதாவது 100 சினானிம்ஸ், டாப் 100 சினானிம்ஸ், டாப் 100 ஆண்டனிம்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருப்பேன், அதை மட்டும் பாருங்கள். ஏன்னா டைம் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எல்லாத்தையும் படிக்க முடியாது, அவ்வளோ டைம் உங்களுக்கு இருக்காது. ஓகே, அடுத்து இங்கிலீஷ் கிராமரை பொறுத்த வரைக்கும் கிராமர் கிராஷ் கோர்ஸ்னு ஒன்று நான் எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடிக்காக கொடுத்துருந்தேன், அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து ஸ்டாட்டிக் ஜிகேல ஒரு 60 வீடியோஸ், ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய 60 வீடியோஸ் மட்டும் பாருங்கள், போதுமானது. ஓகே, அடுத்து கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஜனவரி 2025 எக்ஸாம் எந்த மந்த் நடக்குதோ அதுக்கு முந்தின மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. அதுவும் நம்ம கோர்ஸில் டீச் பண்ணியிருக்கோம். அது வந்து நீங்கள் எந்த மாதிரி டார்கெட் பண்ணணும் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 10 வீடியோலேருந்து 12 வீடியோ வரைக்கும் கொடுத்துருப்போம். 5 நாளில் அந்த ஒரு மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸை முடிக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ்க்கான வீடியோஸ் பிடிஎஃப் ரெண்டுமே நம்ம கோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் வேறு எங்கேயுமே எதையுமே ஃபாலோ பண்ண வேண்டாம், நம்ம கோர்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். மார்க் டெஸ்ட்டுக்கு மட்டும் டெஸ்ட் புக்குன்னு ஒரு ஆப் இருக்கும், அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 100% நம்ம ஆப்பில் இருக்கக்கூடிய வீடியோஸ் பிடிஎஃப் மட்டும் போதுமானது. ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ்க்குமே அதுவே போதுமானது. ஓகே, புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இதான் டைம் டேபிள். ஓகே, ஸோ டைம் டேபிளில் ஃபஸ்ட் டே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொன்னாலே உங்களுக்கு மற்றது எல்லாமே புரிஞ்சிடும். ஓகே, இப்போ டே 1ல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நம்பர் சீரிஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபோல்டர் இருக்கும், அது உள்ள 3 வீடியோ நீங்கள் வந்து பார்க்கணும். மேத்ஸை பொறுத்த வரைக்கும் பர்சன்டேஜுங்கிற ஃபோல்டரில் இருக்கக்கூடிய 3 வீடியோ பார்க்கணும். ஸ்ட்ராட்டஜிக்கேல ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் 60 நாள் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இங்கிலீஷ் கிராஷ் கோர்ஸ்க்கான வீடியோஸுமே ஒரு 22 வீடியோ கிட்ட தான் இருக்கும், நீங்கள் அதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, கிராமரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவ்வளோ பார்த்தாலே போதுமானது. இப்போ 60 நாளுக்கு அப்புறமும் டைம் இருக்குது. ஒருவேளை எக்ஸாம் வந்து இன்னொரு 1 மாதத்துக்கு அப்புறம் வைக்கிறாங்க, 3 மாதத்துக்கு அப்புறம், 4 மாதத்துக்கு அப்புறம் வைக்கிறாங்க அப்படின்னா அப்படி வைக்கிறதுக்கான சான்சஸ் கம்மி தான். ஏன்னா இவங்க எப்போவுமே 2 மாதத்தில் வந்து எக்ஸாம் வச்சுருவாங்க. ஒருவேளை டைம் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒகாபுலரிஸ் வந்து ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நிறையா நம்ம டீச் பண்ணியிருக்கோம். அதாவது இப்போ சினானிம்ஸ்க்கு மட்டுமே 50 வீடியோஸ் இருக்கும், இடியம்ஸ் 50 வீடியோஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவு கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஜிகேல பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரி எல்லாமே வந்து பாருங்கள். ஓகே, ஏன்னா அதெல்லாம் நான் டைம் டேபிளில் கொடுத்துருக்க மாட்டேன். 60 நாளுக்குள்ளே எதை பெஸ்ட்டாக நீங்கள் படித்தா உங்களால் நல்ல மார்க் எடுக்க முடியுமோ அந்த மாதிரி தான் நான் டைம் டேபிள் கொடுத்துருக்கேன். ஓகே, அடுத்து மறக்காமல் நம்மளுடைய சந்துருமேஸ் 2.0 சேனலில் இருக்கக்கூடிய இந்த பிளேலிஸ்ட்லாம் பாருங்கள். ஓகே, ஐபி செக்யூரிட்டி அசிஸ்டண்ட்டுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே நான் வந்து இதில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஓகே, ரீசனிங்க்கு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, ஜிகேக்கு தனியாக பிளேலிஸ்ட் இருக்குது, இங்கிலீஷ்க்கு தனியாக, மேத்ஸுக்கு தனியாக இருக்குது. ஏன்னா இந்த எக்ஸாமில் ஒரு சில யூனிக்கான கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க, மற்ற எக்ஸாமில் கேட்காத ஒரு சில கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. அது நீங்கள் இந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர் ஆகிடும். ஓகே, அதுக்கப்புறம் 1 இயருக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஆகஸ்ட் 2024 2025 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம டீச் பண்ணியிருப்போம். உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா இந்த 1 இயருக்கான கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் இந்த பிளேலிஸ்ட்டை பார்த்துட்டு கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம கோர்ஸில் இருக்கிறத வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ டயர் 2க்கும் உங்ககிட்ட கண்டென்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. இந்த ஒரு வீடியோ பார்த்தாலே போதுமானது. இதுவுமே நம்மளுடைய 2.0 சேனலில் தான் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, சந்துருமாஸ் 2.0 சேனலில் தான் கொடுத்துருக்கேன். எஸ்ஐ ரைட்டிங் எப்படி பண்ணணும், அதுவும் பர்டிகுலராக பிகினர்ஸ் வந்து எந்த மாதிரி
எஸ்ஏ ரைட் பண்ணுறதுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், எந்தெந்த சோர்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும், எப்படி உங்களை நீங்களே இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இந்த ஒரே வீடியோவில் இருக்கும். நீங்கள் டயர் 1 முடிச்சதுக்கப்புறம் டயர் 2க்கு இந்த வீடியோ வந்து இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே போதுமானது. ஓகே, இதுவுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இப்போவே நீங்கள் வந்து இதை தனியாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்திருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இதில் வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிறப்போ அப்ளை பண்ணுற வீடியோ வேணுமா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.